ஹலோ வணக்கங்க. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் உள்ள வடமதுரைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுக்கோழி வச்சேன். ஒரு 100 கோழிகள் வாங்கி வளர்த்தும் போது நிறைய சளி பிரச்சனை, பல பிரச்சனைகள் வந்து நிறைய இறந்து போச்சு. பல தடவை இப்படி தான் எனக்கு. ஆனால் இதை பற்றி எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக எனக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கோழிகள் நிறைய இறப்பாகுது, என்ன பண்ணுறேன்னே தெரியல. கோழி பண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், மனம் ரொம்ப வெறுத்துருச்சு, மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால சரி கோழி நம்ம ரொம்ப ஏன்னா கோழி பண்ணை வைக்க ரொம்ப எனக்கு ஆசை. கோழி பண்ணை மிகப்பெரிய அளவில் உருவாக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். வீட்டில் வந்து நம்ம இப்போ ஓரளவு தொழில் நம்ம செஞ்சு ஒரு வருமானம் ஈட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும், ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நான் கோழி பண்ணை வளர்க்கலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பல பிரச்சனைகள், பல தடைகள், அதாவது கோழியில் இறந்து இறந்து போயிடுது. மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அழுவேன் பயங்கரமா. எப்படி இப்படி இருக்கு, இவ்வளோ கோழி இறந்துருதே, நம்மளால பார்க்க முடியலையேன்னு. அதற்கு பிறகுதான் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது சுமி ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை பார்க்க எனக்கு பட்டுச்சு கண்ணில். அப்போ சாறு இந்த ஹெம்1 அப்படின்னு போட்டு அது காஃப் சிரப்பு, அந்த சுக்கா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்டுன்னு தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு கோழி பண்ணையில் வந்து உருவாக்கக்கூடாது. நம்ம எத்தனையோ மெடிசன் கொடுத்துட்டோம், கொடுத்து எனக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே செட் ஆகலை. பாதிப்பு தான் வந்துச்சு மேலும் மேலும். அப்போ சரி இது வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 கோழியுடைய காசு தான், அதாவது இறந்து அந்த 2 கோழி இறந்துச்சுன்னா எவ்வளோ இழப்பாகுது, இதாகுது. அதனால சரி சார்கிட்ட கான்டெக்ட் பண்ணும்போது சார் சொன்னாங்க, இது வந்து ஹெம்1 ஹெம்1 சுக்கா காஃப் சிரப்பு 3 சொன்னாங்க. 1 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. வாரம் 1 நாள் வந்து, வாரம் 2 நாள் வந்து சுக்கா கொடுங்க, சுக்காவும் ஜெம்1 கொடுங்க, ஹெம்1 கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ என்னுடைய கோழிகள் அனைத்தும் நல்லா இருக்குது. எனக்கு மனசில் ஒரு தைரியம் வந்துருச்சு. ஏன் நம்ம இதோட கொஞ்சம் பெரிய பண்ணையாக உருவாக்கக்கூடாது. அதாவது நமக்கு எந்த வேலையும் இல்லை. அதாவது அந்த அது வந்து சிறப்பு மாதிரி டானிக்கு வந்து 1 மாதத்துக்கு டெய்லி 1 நாள் குஞ்சிலிருந்து 1 மாதத்துக்கு வரை ரெகுலராக வச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் வாரம் 2 டைம்ஸ் வச்சா போதும். இது மாதிரி நமக்கு வேலை ஈஸி. நம்ம எதுவும் மற்றது இங்கிலீஷ் இதுக்கு தேட தேவையில்லை, தடுப்பூசி போட தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லா இருக்குது கோழிகள். அதனால் எத்தனை பேர், நிறைய பேர் கிராமத்தில் கோழிகள் வளர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த ஜெம்1 ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு மன தைரியம் வந்துச்சு. சரி இன்னும் கண்டிப்பாக உண்மையிலே இது என் ப்ராமிஸ். என்னுடைய நான் சாமி தான் எனக்கு இது மாதிரி, இது மனசார நான் சொல்கிறேன். ஏன்னா சாமி தான் எனக்கு இது மாதிரி காமிச்சின்னு, இந்த ஒரு வழி காமிச்சு நான் நம்பிட்டு இருக்கேன். அவ்வளோ பாதிப்பு எனக்கு, அவ்வளோ இழப்புகள், அவ்வளோ மனசு வலி வேதனை, ஏகப்பட்ட நஷ்டம், மனவேதனையும் அவ்வளோ வேதனை. இப்போ மன தைரியம் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இந்த கொஞ்ச நாளாகவே இது மாதிரி கண்டிப்பாக நான் பெரிய பண்ணையை ஆக்குவேன், என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்மை சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பக்கம் இது மாதிரி கொடுத்து நல்லா வந்துட்டு இருக்குங்கிறாங்க. நானும் நினச்சி எப்படி கோழி பண்ணை இவ்வளோ இறப்பு, இது கோழியில் வந்து சாதிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப நன்றி சொல்லணும். அது இன்னும் நான் கோழி பண்ணையை மிகப்பெரிய உருவாக்கி சாதனை படைக்கணும்னு ஒரு நம்பிக்கையை நான் என் மனசில் வச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் சாதனை படைப்பேன், மிகப்பெரிய அளவில் நான் வருவாய் ஈட்டுவேன். அது என்னை மாதிரி நிறைய பேர், எத்தனையோ பேர் வந்து கோழி வளர்ப்பில் வந்து ஈடுபட்டு இது மாதிரி லாஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் இது மாதிரி நிறையா வளர்த்து நிறைய அந்த ஜெம்1 சுமி ப்ராடக்ட், அந்த ஜெம்1 மருந்தை கொடுத்து நல்லா ஒரு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி.